ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குவாலிட்டி பிளான்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த குவாலிட்டி பிளானை வந்து கேட்டவர் யார் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர், சுஜித்ன்றவர் தான். அவர் தான் இந்த குவாலிட்டி பிளான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. குவாலிட்டி பிளான் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த குவாலிட்டி பிளானில் ஹை லெவல் லோ லெவல்ன்ட்டு ரெண்டு இருக்குது. அந்த ஹை லெவல் லோ லெவல்னா என்னென்னு பார்ப்போம். அப்புறம் குவாலிட்டி பிளானுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி பிளானை வந்து எப்படி எழுதணும், அப்புறம் அந்த குவாலிட்டி பிளானில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குவாலிட்டி பிளான்னா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ன்றது ஒரு ப்ராடக்ட்டு இல்லைனா ஒரு சர்வீஸ் இல்லைனா ஒரு ப்ராஜெக்ட், இது செய்ய சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸு இது. அப்புறம் ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸு, ப்ராக்டிசஸ், ரிசோர்ஸஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து நம்ம குவாலிட்டி பிளான் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி பிளானில் என்னென்னலாம் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ராஜெக்ட் செய்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா, அந்த குறிக்கோளை அட்டைன் பண்ணுற மாதிரி அந்த குவாலிட்டி பிளானில் வந்துட்டு கொடுத்துருக்கணும். என்னென்னலாம் கொடுத்துருக்கணும் அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக்ஸு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், எஃபிஷியன்சி, சைக்கிள் டைமு, காஸ்ட்டு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அப்புறம் யூட்டிலைசேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த குறிக்கோளில் வந்து கொடுத்துருக்கணும், அதாவது இந்த ஆப்ஜெக்டிவ்ஸில் வந்து கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் படி, ஆர்கனைசேஷன் ப்ரொசீஜர் படி ஆப்ரேட்டிங் ப்ராக்டிசஸை உருவாக்குற குவாலிட்டி பிளானை வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆர் ப்ராஜெக்ட் செய்யும்போது அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பேசஸ் இருக்குது இல்லையா, பேசஸ். ஓகே, ஃபேஸஸ் இல்லை பேசஸ். பேசஸ்னால் அந்த அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி டிஃப்ரெண்ட் பேசஸ் இருக்கு இல்லையா, அந்த பேசஸில் ரிசோர்ஸஸ், அத்தாரிட்டிஸ், அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வந்துட்டு நம்ம அதில் தனித்தனியாக அலோகேட் பண்ணியிருக்கணும். அதை பேசஸ்னால் ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க, அது யார் யாரெல்லாம் அத்தாரிட்டிஸ், யார் யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ட்டு தனித்தனியாக அலோகேட் பண்ணியிருக்கணும் அந்த ப்ராசஸ்லாம் அந்த ப்ராஜெக்ட் செய்யும்போது. ஓகே, அந்த குவாலிட்டி பிளானில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாண்டர்ட்ஸு, ப்ராக்டிசஸ், அப்புறம் ப்ரொசீஜர்ஸ், ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அந்த குவாலிட்டி பிளானில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராப்பரேட் ஸ்டேஜில் தேவையான டெஸ்டிங், இன்ஸ்பெக்ஷன், எக்ஸாமினேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொருத்தமான ஸ்டேஜ், அதாவது இப்போ ஒரு டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த டெஸ்டிங் டேபிளில் வந்துட்டு தேவையான டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்பெக்ஷன்ஸ் தேவையானது, அப்புறம் அது எக்ஸாமின் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, கேஜஸ் என்னென்னலாம் தேவை அப்படின்ட்டு அதை அந்த ஸ்டேஜில் கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ண இருந்துச்சுன்னா, ப்ராசஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் குவாலிட்டி பிளானில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு மாடிஃபிகேஷன் இல்லை சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெஷர் பண்ணுற மெத்தடு வந்துட்டு குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ், குவாலிட்டியோட குறிக்கோள் இருக்கும் இல்லையா, குவாலிட்டிக்கு இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த குறிக்கோள்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டிப்பாக வந்துட்டு குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இல்லைனா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு அந்த குவாலிட்டியோட குறிக்கோளை வந்துட்டு அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஹை லெவல் குவாலிட்டி பிளான். இதில் வந்துட்டு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஓவராலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பிளானை வந்து குவாலிட்டி கோலு, பிளான் இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்டகிரேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க ரிசோர்ஸை பிளான் அண்டு ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதால ஒரு ஃபங்க்ஷனும் அதோட தனி வழியில் அந்த ஆர்கனைசேஷனோட கோல் இருக்கு இல்லையா, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுமா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து லோ லெவல் குவாலிட்டி பிளான். ஓகே, இதில் ஆக்ஷனபிள் பிளானில் ஒரு பங்கு தான் வந்துட்டு இந்த லோ லெவல் குவாலிட்டி பிளான்ன்றது வந்துட்டு இந்த ஆக்ஷனபிள் பிளான் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு பங்கு தான் வந்துட்டு இந்த லோ லெவல் குவாலிட்டி பிளான் அப்படின்னு சொல்கிறது. இதில் ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்கம் இருக்குது இல்லையா, ஒரு பார்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு அவுட்கம் வரும். ஆஃப்டர் ப்ரொடியூஸ்டு வந்துட்டு அந்த ஒரு அவுட்கம் வருது இல்லையா, அதை பொறுத்து தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வந்துட்டு இந்த குவாலிட்டி பிளான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னா அதை வந்து அந்த குவாலிட்டி பிளானில் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க, என்னென்னலாம் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இந்த லோ லெவல் குவாலிட்டி பிளானில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு குவாலிட்டி பிளானுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்ப்போம். இதில்
ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் மெட்டல் பார்ட்டை வந்துட்டு மிஷினிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் குவாலிட்டி பிளானில் என்னென்னலாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் அப்ளிகபிள் ப்ரொசீஜர் எந்த ப்ரொசீஜர் வந்துட்டு அந்தந்த ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த குவாலிட்டி பிளானில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் அப்ளிகபிள் ப்ரொசீஜர்ஸ், அப்ளிகபிள் ஒர்க்மேன்ஷிப்னா எந்த ஆப்ரேட்டர் இல்லைனா எந்த ஸ்கில் இருக்கவங்க வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ஸு என்னென்னலாம் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எந்தெந்த ப்ராசஸ்லாம் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸு, டாலரன்ஸு, அக்செப்டபிள் மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த குவாலிட்டி பிளானில் வந்துட்டு செப்பரேட் டாக்குமெண்ட்டை ஒரு தனித்தனி டாக்குமெண்ட்ஸாக வந்துட்டு தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் ஆர்டரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒர்க் ஆர்டர் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒர்க் ஆர்டரில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா மெஷினோட செட்டப்பு, டாலரன்ஸு, டெஸ்டிங்கு, அப்புறம் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸு, இன்ஸ்பெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஹேண்ட்லிங் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு, ஸ்டோரேஜு, பேக்கேஜு, டிஸ்பேச் இதெல்லாம் வந்துட்டு இந்த குவாலிட்டி பிளானில் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த குவாலிட்டி பிளானை வந்துட்டு எப்படி எழுதணும் அப்படின்னு பார்ப்போம். எதிர்பார்க்குற ரிசல்ட் வர குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்டு குவாலிட்டி கண்ட்ரோல் பிளானை வந்து எவலுவேட் பண்ணி ஆர்கனைசேஷன் ப்ரொசீஜருக்கு மாடிஃபை பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டானதாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த குவாலிட்டி பிளான் வந்துட்டு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் பிளானை அடிக்கடி பார்த்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு டாக்குமெண்ட்டை வந்து பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்புறம் அந்த அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகே, அது கூட வந்துட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்டு குவாலிட்டி கண்ட்ரோலில் ஆக்டிவிட்டியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சில ஏரியாவில் வந்துட்டு மற்ற ஏரியா மாதிரி இல்லாமல் அதிகமான டீட்டெயில் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இல்லைனா ப்ராசஸ் அந்த ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் கியூஎம்எஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்டாக வந்துட்டு இந்த ஒரு குவாலிட்டி பிளானும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி பிளான் எப்போவும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பிளான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பர்மிட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குவாலிட்டி பிளான் வந்து. நெக்ஸ்ட்டு இந்த குவாலிட்டி பிளான் வந்து எம்ப்ளாயிக்கு குவாலிட்டி அப்புறம் எஃபிஷியன்சியை வந்து எப்போவும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குவாலிட்டி பிளான். அப்படி தான் வந்துட்டு நம்ம இந்த குவாலிட்டி பிளானை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எம்ப்ளாயோட குவாலிட்டி எஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி அந்த குவாலிட்டி பிளான் வந்து எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி பிளான் இருக்கு இல்லையா, அது வந்து எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது சஜஷன் கொடுத்தோன்னா அதை வந்து பர்மிட் பண்ணுற மாதிரி அந்த குவாலிட்டி பிளான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டீட்டெயிலாக வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸை இல்லைனா ஒரு ப்ராஜெக்டை பற்றி தரணும் அப்படின்னா அந்த டீட்டெயிலோட தரத்துக்கு அந்த குவாலிட்டி பிளான் வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அந்த குவாலிட்டி பிளான் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸை வந்து இன்ஷூர் பண்ணுற மாதிரி அந்த குவாலிட்டி பிளான் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த குவாலிட்டி பிளான் வந்து நம்ம அந்த குவாலிட்டி பிளானை வந்துட்டு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த குவாலிட்டி பிளானில் ஜென்ரலாக என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அந்த ஆர்கனைசேஷனோட ஓவர்வியூ, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட்டு, ப்ராசஸ் டீட்டெயில் இந்த இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரு, ஆர்கனைசேஷன் சார்ட்டு இதெல்லாம் வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த முக்கியமான டீம் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்புறம் எக்ஸ்டர்னல் வெண்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த குவாலிட்டி பிளானில் வந்து கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு டீம் மெம்பரும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்புறம் குவாலிஃபிகேஷன் அவங்களோட முக்கியமான டியூட்டிஸ்லாம் என்னென்னட்டு அந்த குவாலிட்டி பிளானில் வந்துட்டு தந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் வெரிஃபிகேஷன், இதில் வந்துட்டு யார் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஒர்க்குக்கு, யார் வந்து செக் பண்ணணும், அப்புறம் யார் அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், யாருக்காக அந்த டாஸ்க் அப்படின்லாம் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு சப்ளையரோட ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்னென்னு கொடுத்துருக்கணும். லிஸ்ட் ஆஃப் குவாலிஃபைட் சப்ளையர் லிஸ்ட்டு வந்து தந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு டெஸ்டிங் பேராமீட்டர்ஸ் என்னென்னு தந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட் அண்டு பர்ஃபார்மன்ட்டை வந்து எப்படி நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெலிவரியபிள்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் மெக்கானிசம் ஃபார் இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் கஸ்டமர் ஃபீட்பேக். இந்த இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களோட ஃபீட்பேக்கை நம்ம வாங்கி அதில் என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இதில் வந்து குவாலிட்டி பிளானில் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ், என்னென்னலாம் குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அந்த இதில் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் அதில் ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த குவாலிட்டி பிளானில் வந்து கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரைனிங், என்னென்னலாம் ட்ரைனிங் வந்து தந்திருக்கணும் அப்படின்ட்டு அந்த குவாலிட்டி பிளானில் வந்து தந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டிவ் ஆக்ஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் கூட பர்சனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், யார் அந்த ஒர்க்கை வந்து பண்ண போகிறாங்க, யார் அந்த
ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ட்டு அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் பிளானில் வந்து தந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சஜஸ்டடு கரெக்டிவ் ஆக்ஷன். ஓகே, குவாலிட்டி பிளானில் ஜென்ரலாக இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, குவாலிட்டி பிளான்னா என்னன்ட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் இதில் எதாவது விட்டுட்டேன் இல்லைனா எதாவது தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ஏதாவது சப்போஸ் ஐடியா கிடைக்கும், இல்லைனா நானும் கரெக்ட் பண்ணிப்பேன், நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் அதாவது கமெண்ட்ஸை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புதுசாக வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.